இப்போ தான் இந்த பிரசாதம் வாங்குறதுக்கெல்லாம் வெக்கம் வருதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் 8வது படிக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயிலை புதுசாக கட்டி ரினோவேஷன் பண்ணியிருந்தாங்க. அது கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் அன்னதானம் போட்டிருந்தாங்க. என்னமோ புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி மாறி கேவனம் வச்சுன்னுக்கிற மாதிரி நானும் இன்றைக்கி என்ன போடுவாங்க, நாளைக்கு என்ன போடுவாங்க, இன்றைக்கி இவ்வளோ நேரத்துக்கு போகலாமான்னு யோசிச்சுனே உட்காந்துருப்பேன். நாங்கள் மொத்தம் ஒரு 7 பேர் கொண்ட குழுங்க. ஸ்கூல் விட்டோன்னே எங்கே இருந்தாலும் சரி 6:30 மணிக்கு ஒன்று சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் அந்த கோயிலுக்கு போயிடலாம். 6:30 மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விளையாடின்னு இருப்போம். பட் எங்கே இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் சாப்பாடு வண்டி வந்தோடனே குடுக்குன்னு ஓடி போய் நின்றுக்குவோம். எங்கள் அக்கா வந்து ஷை டைப், இந்த பிளேட் வாங்கி சாப்பாடு வாங்குறதெல்லாம் பிடிக்காது. நான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி அடிவேன் வந்து வாங்கி கொடுத்தா போதும் ஆர்த்தி அப்படின்னுவா எங்கள் அக்கா. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு நான் திருப்பியும் போய் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பார்சல் வாங்கின்னு வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். எங்களை மாதிரி புள்ள கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த 48 நாளும் எங்கள் வீட்டில் ஈவினிங்கில் அவ்வளோவா சாப்பாடே செய்ய மாட்டோம். வெறும் பிரசாதத்துலேயே வாழ்க்கை ஓடின்னு இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிரசாதம்லாம் வாங்கியிருக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள்.